இங்க விஜயுமே ரொம்பவே குழப்பத்தோட ஃபர்ஸ்ட் வந்து பால் காய்ச்சிட்டு விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிடணுமா இல்லை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பால் காய்க்கணுமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஆனால் அப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த பக்கம் காவேரி பாட்டி அதுக்கப்புறம் நர்மதா இவங்க எல்லாருமே கிளம்பி வராங்க. வந்துட்டு இந்த பக்கம் வந்து பாட்டியுமே காவேரி கிட்ட காவேரி முதல்ல விளக்க பற்றவை அதே நேரத்தில் பாலும் பொங்கட்டு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து விஜய் வீட்டில் ஒவ்வொரு வேலையும் இவங்க எடுத்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜய்க்கு பயங்கரமான ஷாக்கு. உடனே அவங்களுமே பாட்டி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பேச வராங்க. பாட்டியுமே நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சும்மா இருக்க வச்சுட்டு இங்க காவேரிக்கு தேவையான மாதிரி அந்த விளக்கேத்துறது சாமி கும்பிடுறது எல்லா வேலையும் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு இந்த பக்கம் சாமியும் கும்பிடுறாங்க. இங்க விஜய்க்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா இது, நம்ம கிட்ட பேச கூட வர மாட்டாங்க, இப்ப என்னமோ நம்ம வீட்டுக்கு வந்து விளக்கெல்லாம் ஏத்துறாங்க, சாமி கும்பிடுறாங்க, பால் காய்க்கிறாங்க, என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. அவங்களும் காவேரி கிட்டையும் பாட்டி கிட்டையும் பேசுறதுக்காக விஜய் ட்ரை பண்றாரு. ஆனா பாட்டியுமே சோச்சோ சாமி கும்பிடாம பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க விஜயை சைலண்ட் பண்ணிட்டு அவங்களும் சாமி கும்பிட்டுட்டு இதை பத்தியுமே யோசிக்காம வேக வேகமா கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. சொல்லப்போனா இவங்க வந்த கேப் வேற எதுவும் கிடையாது. இந்த பக்கம் வந்து சாரதா மார்க்கெட் போன கேப்ல இவங்க வெளியில வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாம இங்க விஜய் வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரம் நர்மதா அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி இங்க விஜயமே நர்மதா நிறுத்தி என்னாச்சு, எதுக்காக பாட்டி நீ காவேரியில எங்க வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட தான் கேட்கறாங்க. அப்ப நர்மதா இருந்துகிட்டு பாட்டி தான் சொன்னாங்க விஜய் அங்கிள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு வந்துருவோம், அம்மாவும் வெளியில போயிருக்காங்கல்ல அதனாலதான் நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அம்மா வந்துருவாங்க என்ன விடுங்க அப்படின்ற மாதிரி வேகமா அங்கிருந்து ஓடிடுறாங்க. அப்பவுமே விஜய்க்கு புரிஞ்சிருது அப்ப காவேரிக்கு பாட்டிக்கு வீட்டுல இருக்கிற பாதி பேருக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனா சாரதா மட்டும்தான் இந்த விஷயத்துல நமக்கு எதிராக இருக்காங்க, அவங்களோட மனசை மாத்துற மாதிரி நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க சாரதாவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க விஜயுமே 4 கிளாஸ்ல பால் எடுத்துக்கிட்டு டைரக்டா சாரதாவை தேடி வீட்டுக்கு வராங்க. அப்ப சாரதாவே அந்த பக்கம் பாலும் கையுமா நிற்கிற விஜயை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விஜயுமே இங்க பாருங்க நீங்க தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க, இப்பதான் முதல்ல வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சிருக்கேன், தயவு செஞ்சு வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எல்லார்கிட்டையும் கொடுக்குறாங்க. ஆனா எல்லாருமே இங்க சாரதா இருக்கிறதுனால அந்த பாலை எடுக்கிறதுக்கு ரொம்பவே தயங்கிட்டு இருக்காங்க. ஆனா எதை பத்தியுமே யோசிக்காம பாட்டியுமே சரி விடு, அந்த பையன் ஏதோ பக்கத்துல கூடி வந்திருக்கான் பால் கொண்டு வரான், சரி விடு எடுக்கலாம் எல்லாரும் எடுக்கலாம், நர்மதா இருந்தா படி நீ ஒன்று படி, காவேரி நீ ஒன்று படி அப்படின்ற மாதிரி இங்க பாட்டி வந்து எல்லாத்தையும் எடுத்து எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கோமா இங்க சாரதாக்கும் ஒண்ணுமே புரியல, இவங்க ஏன் இப்படிலாம் பண்றாங்க. சொல்லப்போனா இங்க விஜய் எதிர்த்தது முதல் அவங்க தான், அப்புறம் எதுக்காக விஜய்க்காக இவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இங்க சாரதாவும் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க காவேரியோட மனசுக்குள்ள பயங்கரமான குழப்பம் வர ஆரம்பிக்குது. இப்ப நம்ம விஜய் கிட்ட ரொம்பவே வந்து க்ளோஸ் ஆயிட்டு இருக்கோம், இப்ப விஜயுமே நம்ம பாக்குறதுக்காக நம்ம பக்கத்திலே கூடி வந்துட்டாரு, அப்ப கண்டிப்பா அவரு சும்மா இருக்க மாட்டாரு, நம்மளை சீன்றதுக்காகவே நம்மளை அடிக்கடி பார்க்க வருவாரு. ஆனா நம்ம அம்மாவுக்கு பண்ண சத்தியத்தை மீறி இப்ப விஜய் வந்து பாக்குறதோ பேசுறதோ வச்சுக்கிட்டோம்னா அம்மாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகும், அது மட்டும் இல்லாம நான் சத்தியத்தை மீறின மாதிரி ஆயிடுமே அப்படின்ற மாதிரி இங்க காவேரி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சாரதாவுமே காவேரியை பத்தி என்ன காவேரி பண்ணிக்கிட்டு இருக்க, வேலை இருக்கு உன் பாட்டில் சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் வா இந்த மாதிரி அப்பளத்தெல்லாம் காயப்பட வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி பாட்டி சாரதா காவேரி 3 பேர் சேர்ந்து மொட்டை மாடியில போய் இந்த பக்கம் வந்து அப்பளத்தெல்லாம் காய போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அங்க வந்து விஜயுமே இங்க காவேரி எப்படியோ தனியாக கூப்பிட்டு பேசணுங்கிறதுக்காக ஒரு சின்ன காங்கிரீட் பீஸ் எடுத்து இந்த பக்கம் காவேரி மேலே எரியலான்னு சொல்லி எறிகிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த பீஸ் தவறி போய் இங்கே சாரதா மேலே பட்டுருது. அவங்களும் யார் இது பண்ணுது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறப்போ இங்கே விஜயமே டக்குன்னு மறைஞ்சிடறாரு. பட் இருந்தாலும் காவேரிக்கு தெரிஞ்சிருது விஜய் ஏதோ ஒரு விஷயத்தை தங்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுறாரு. பேசாமல் அம்மாவோட மனசு மாறுற வரைக்கும் என்னால் உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்லி விஜய் கிட்ட சொல்லலான்ட்டு எங்கள் காவேரியும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புனது மட்டும் இல்லாமல் காவேரி இந்த பக்கம் விஜய் நிற்கிற இடத்துக்கு வந்து இங்கே தானே விஜய் நின்னாரு, அவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டக்குன்னு விஜயமே பின்னாடி இருந்து இந்த பக்கம் காவேரி ஹக் பண்ணுறாங்க. இங்கே காவேரிக்கு டக்குன்னு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி காவேரியும் விஜயும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது, அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து விபூதி வச்சு விட்டது, இந்த மாதிரி அவங்களோட காதல் ஞாபகங்களுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா இங்க விஜய் வந்து தன்னை ஹக் பண்ணிட்டு இருக்காருங்கிற விஷயத்த அதுக்கப்புறம் தான் அவங்க உணர்றாங்க. அவங்க உடனே விஜயை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இங்க பாருங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, எங்க அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, இந்த மாதிரி தேவையில்லாம இப்படி என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி இங்க காவேரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விஜயுமே இங்க பாரு காவேரி நான் என் மேல எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறது உனக்கு புரியுதா, உனக்கு தெரியும், அதனாலதான் இந்த விஷயத்துல எப்படியாவது உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணணும், உங்க அம்மாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீ தான் எனக்கு சொல்லி தரணும், ஏன்னா எனக்கு ஒன்ன கரெக்ட் பண்றது தெரியும், ஆனா அத்தைய கன்வின்ஸ் பண்ற விஷயம் நீ தான் சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரி கிட்ட விஜயுமே ரொம்ப நக்கலா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ காவேரியுமே இந்த விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அப்போனா விஜய் இன்னுமே நம்மளை நேசிச்சுட்டு தான் இருக்காரு, அவருக்கு வேற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, இந்த மாதிரி நம்மளை மட்டும் தான் நேசிக்கிறாரு, அப்போ இந்த விஷயத்துல கண்டிப்பா ஹெல்ப் பண்ற ஒரே ஆள் பாட்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி காவேரி யோசிக்கிறாங்க. உடனே இந்த பக்கம் காவேரியுமே விஜய் கிட்ட இங்க பாருங்க விஜய் நீங்க என்கிட்ட கேட்கறத விட எங்க பாட்டிகிட்ட கேளுங்க, ஏன்னா எங்க பாட்டிக்கு நம்ம 2 பேரும் சேர்றதால நிறையவே விருப்பம் இருக்கு, அதனால நீங்க அவங்க கிட்ட பேசுங்க, அவங்க மூலமா வர ஒவ்வொரு அட்வைஸுமே கண்டிப்பா எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஆனா அது வரைக்கும்
வரைக்கும் நீங்க என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா எங்க அம்மா முன்னாடி நீங்க என்கிட்ட இந்த மாதிரி டீஸ் பண்ணீங்கன்னா அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்ற மாதிரி இங்க காவேரியுமே பேசி விடுறாங்க. இதை கேட்டோன்னு விஜயுமே, அதெல்லாம் முடியாது பொண்டாட்டி, நீ என்கிட்ட கோச்சுக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்க, எப்படியாவது உன்னை என் வீட்டுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் நான் இப்படிதான் டார்ச்சர் பண்ணுவேன், இதெல்லாம் நீ தான் சமாளிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே காவேரி கிட்ட ரொம்பவே செல்லமா விளையாடுவேன் அப்படின்ற விஷயத்த சொல்லி அனுப்புறாங்க. அதே நேரம் இங்க காவேரியுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இங்க வரும்போது கரெக்டா சாரதா பார்த்துட்டு, என்னடி இது பட்ட பகல்ல கனவு கண்டுட்டு வந்துட்டு இருக்க, வா வேலை இருக்கவா அப்படின்ற மாதிரி காவேரி கூட்டிட்டு போயிட்டு அங்க அப்பளம் காய போறதுக்கு போறாங்க. காவேரியுமே அங்க அப்பளம் காயப்படும் போதே இங்க விஜயை பத்தி நினைச்சுக்கிட்டே காய போட்டுட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அவங்களுக்கு விஜய் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா தனக்காக தான் வீட்டையே விட்டுட்டு இந்த பக்கம் நம்ம வீட்டு பக்கத்துல கூடி வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க மனசுல ரொம்பவே வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு.